எல்லோருக்கும் வணக்கம். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க கந்தசாமி கோயில், அதாவது முருகர் கோயில், காளிப்பட்டியில் கந்தசாமி முருகர் கோயில் வந்து பார்த்துட்டு வந்தோம். நீங்களும் வந்து வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பிரியா வீட்டுக்கு தான் வந்தால் வரும்போதே சரி முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்றதுனால போயிட்டு வந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ பிரியா வீட்டுக்கு வந்துட்டோம். பிரியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரைவேட்லேயும் பார்க்குறோம், ஆனால் கவர்மெண்ட்லேயும் வந்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஊசி போடணும், தடுப்பூசி போடுறது, மற்றபடி செக்கப் எல்லாம் வந்து மாதம் வந்து நீங்கள் தான் இங்கே செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அப்பாவும் காலையில் போயிட்டு கூட்டின்னு போயிட்டு வந்துட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் நாங்கள் அந்த சுகாதார மையமா ஆரம்ப சுகாதார மையமா நான் வந்து பால்வாடி இருக்கும் அந்த மாதிரி நினச்சேன். ஆனால் அங்கேயே வந்து ஃபுல்லாக பிளட்டு செக் பண்ணுறது, சுகர் எல்லாமே, பிபி எல்லாமே செக் பண்ணுறாங்க. டெய்லி வந்து நிறைய கூட்டம் அங்கே வரதுனால ரொம்ப கூட்டமாக காலையில் போனவங்க 2 மணி நல்ல வெயில், அதாவது 8 கிலோமீட்ரு இடையில வந்து எங்கள் ஊருங்களாம் இல்லாமல் காடு மாதிரி இருந்தது. ரொம்ப வெயில் வரவா பிரியா நேற்று அப்படியே அந்த வெயிலில் வந்ததுனால காலையில் பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணிக்கு அப்படியே உடனேங்க 2 மணிக்கு வந்தாங்க, ஒரு 4-5 மணிக்கெல்லாம் கோல்டு ஆகிடுச்சு, தலைபாரமாக ஆகிடுச்சு, அப்படியே தனித்தனியாக மூக்கில் விழுவுது. அந்த மாதிரி ரொம்ப உடம்பு வந்து கொஞ்சம் திடீர்னு இந்த மாதிரி சமயத்தில் வந்து கோல்டு ஆகக்கூடாது இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எப்படி ஆச்சு, இந்த வெயிலுக்கு ஈட்டு கலப்பி அந்த மாதிரி ஆயிடுச்சா என்னான்னு ஒன்றுமே தெரியல. வேறு மாத்திரையும் வாங்கி போடக்கூடாதுன்றாங்க. கொஞ்சம் ஹாரி மாவு வச்சு வேது பிடிச்சிட்டு சரிக்கா நம்ம வந்து மறுபடியும் வந்து நம்ம கோயம்புத்தூருக்கு போனோம் 2 நாளில். அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் இட்லிக்கு மாவெல்லாம் அரைச்சி வச்சிடலாம். நான் வந்து கிரைண்டர் வாங்கி கொடுக்குறேன் பிரியா, கிரைண்டர் வாங்கி கொடுக்குறேன் பிரியானா வேணாமா, வேணாம் 2 பேர் தானே, வேணாம் 2 பேர் தான் வேணான்னு சொல்லு, கடை மாவெல்லாம் வாங்கி சாப்பிட்டா உடம்புக்கு செட் ஆகாது அப்படின்னு நான் வரப்போ மட்டும் நான் மிக்சிலேயே அரைச்சிடுவேன். இன்றைக்கி அதே மாதிரி தான் மாவுக்கு அரிசி எல்லாமே ஊற வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி சேர்த்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி 2 டம்ளரு, இட்லி அரிசி 3 டம்ளரு, 1 டம்ளர் வந்து உளுத்தம் பருப்பு, ஒரு கைப்பிடியால் அவல், ஒரு கைப்பிடியால் வந்து ஜவ்வரிசி, இதெல்லாம் தான் ஊற வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து நான் நிறைய வீடியோவில் நம்ம வீட்டில் ரேஷன் அரிசி, புழுங்கல் அரிசி வச்சு நிறைய இட்லி வீடியோ போட்டிருக்கறதுனால நான் அப்படியே ஊற வச்சுட்டேன். இப்போ மாவு அரைச்சிட்டு நம்ம வந்து உளுந்து வடை தான் செஞ்சு கொடுக்க போகிறோம். எப்பவுமே நான் உளுத்தும் பருப்பு ஊற வச்சா கொஞ்சம் அதிகமாக போடுவோம், உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும். ஆனால் பிரியாவுக்கு வந்து சொன்னாங்க, நமக்கே தெரியும் இந்த மாதிரி சமயத்தில் வந்து இடுப்பு வலியெல்லாம் வரும், ரொம்ப வந்து இடுப்பு வலி எடுக்கும். இதெல்லாம் வந்து எப்போ நம்ம சாப்பிட்றது இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஒவ்வொரு நம்ம வந்து வயசுக்கு வரோம் இல்லையா, அப்போ தான் வந்து உளுந்து கஞ்சி, உளுத்தம்பருப்பு லட்டு, உளுந்து வடை இதெல்லாம் வந்து 11 நாள் 16 நாள் அப்படியெல்லாம் வந்து உட்கார வச்சு குடிசை போட்டு நிறையா செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ சாப்பிட்ற அந்த உளுந்து வடை, புட்டு, அது இதுதான் வந்து எள்ளு எண்ணெய் செக்கில் ஆட்டி எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அதை சாப்பிடும் போது தான் இப்போ வந்து டெலிவரி ஆகும்போது, குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அப்போ வந்து இடுப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும், வயசு இதுவாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிறவங்க எங்கே சாப்பிட்றாங்க, அதே மாதிரி அவ்வளோ நாளெல்லாம் இங்கே எங்கே குடிசை போட்டு உட்கார வைக்கிறாங்க. எல்லாம் ஸ்கூல் லீவ் போடக்கூடாது, அப்புறம் தெரிஞ்சிடும், ஒரு சின்ன வயசுலேயே வந்துடுறாங்கன்றதுனால யாருக்கும் சொல்கிறது இல்லை. ஆனால் ரொம்ப வந்து ப்ராப்ளம். அதெல்லாம் இந்த மாதிரி செய்யாதனால நம்ம வயசு வந்து இடுப்பு வலி ரொம்ப வந்துடும். நானும் பிரியாக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தேன். இந்த எள்ளு மட்டும் சாப்பிடவே இல்லைங்க. அப்பெல்லாம் எனக்கு இடுப்பு வலிக்குதுமா, கொஞ்ச நேரம் உட்கார முடியல, கொஞ்ச நேரம் படுக்க முடியல அப்படின்ச்சு. நிறையா பேர் வந்து இந்த சமயத்தில் வந்து நான் வந்து இந்த சமயத்தில் உளுந்து வடை சாப்பிட்லாமா, எண்ணெய் ஆயில்ன்றதுனால அவ்வளோ கொடுத்ததில்லை. எப்போ ஒரு முறை வரப்போ 2 வடை 3 வடை கொடுப்பேன், அவ்வளோதான். ஆனால் நிறைய பேர் வந்து சொன்னாங்க, எனக்கு உங்களுக்கும் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு சொன்னதை நான் சொல்கிறேன். உளுந்து வடை டெய்லி வந்து ஒரு காலையில் 11 மணிக்கு வந்து ஒரு 2-3 வடை வந்து கொடுங்க, டெய்லி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அது வந்து பிபி இல்லாதவங்க, சுகர் இல்லாதவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க ஆயில் ஐட்டம்லாம் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பிபி சுகர்லாம் இருந்தால் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கும், குழந்தை பிறந்த இடுப்பு வலி இருக்கும் அப்படின்னாங்க. சரி, இருந்தாலும் நம்ம வரப்போ ஊற வைக்கிற பருப்பில் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது நம்ம உளுந்து வடை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து வடையை செய்ய போகிறனால இப்போ ஃபஸ்ட்டு வந்து இட்லிக்கு வந்து நம்ம மாவு அரைச்சிடலாம். பிரியா வந்து அதனால தான் வர முடியல, ஒரே மூக்கு ஒழுவினே இருக்குதா, கோல்டு ஆகிட்டுக்குது. நான் வரமா கடைசியில் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், இப்போ வீடியோலாம் நீ எடுத்துக்கோ அப்படின்றதுனால உடம்பு முடியாததுனால நான் மட்டும் தான் வீடியோவில் மாவெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரியா கூப்பிட்டு உங்க கூட பேச வைக்கிறேன். கிரைண்டர் இல்லாதனால மிக்சியில் அரைக்க போகிறேன். 2-3 முறை போட்டுக்கலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வடைக்கு எப்படி அரைக்கிறோமோ அப்படி அரைச்சிங்கன்னா இட்லிக்கு வந்து மாவு நிறையா வந்து உற்பத்தி ஆகும். நிறையா தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஸ்பீடாக ஓட விட்டிங்கன்னா சூடாகிடும், மாவு வந்து அதிகமாக உப்பரி ஆகாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு முடிஞ்சால் ஐஸ் தண்ணியோ இல்லை ஐஸ் கட்டி இருந்து போட்டு அரைச்சிங்கன்னா கூட உளுத்த மாவு வந்து நல்லா வந்து மாவு அதிகப்படியாக நமக்கு கிடைக்கும். நான் அந்த மாதிரி தான் 3 முறை போட்டு போகிறேன். ஒரே டம்ளர் பருப்பு 3 வாட்டி அரைச்சிட்டு அதே மாதிரி அரிசி எல்லாம் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்பா அதுக்குள்ளே என்னமா போயிட்டாரு, அவங்ககிட்ட ஃபோன் கொடுத்துட்டு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுன்னு சொன்னோம். ஆமாம், அவர் அதுக்குள்ளே அவருக்கு ஃபோன் வந்துருச்சுன்னு ஓடிட்டாரு. ஆமாம்,
பிரியாவுக்கு வந்து நான் உளுந்து வடை செஞ்சு தரேன் இல்லைங்களா, அப்புறம் வந்து சாப்பாடு இருக்குது, சாப்பாடு வேணாம்மா எனக்கு அரிசி பருப்பு சாதம் சாப்பிடணும் போல ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்டு. அதுவும் சாப்பாடு தான். சாப்பாடு தான். அதனால டக்குன்னு என்ன பண்ணேன், ஒரே ஒரு டம்ளர் அரிசி பருப்பு ரெண்டும் வந்து துவரம் பருப்பும் பச்சரிசி ரெண்டும் ஒன்றா சேர்த்து ஒரே ஒரு டம்ளர் வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஒரு பக்கம் வெங்காயம் கட் பண்ணி வதக்கினுங்கிறாங்க, தக்காளி ஒரு பக்கம் கட் பண்ணிக்கிறேன். டக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 8:30 மணிக்கெல்லாம் வந்து பிரியா கொடுத்துடணும். மாவு வந்து பாதிலே வந்து அரைச்சிட்டு உளுந்து அரைச்சிட்டேன், அரிசி வந்து பாதிலே நிற்குது. பிரியா ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் தான் நம்ம எதுவும் மாவு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமையலுக்கு வந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி மிக்சின்றதுனால தொடர்ந்து 4-5 முறை போட்டால் சூடு எரியுது, அதுவும் அதுக்குள்ளே கொஞ்சம் சில்லுன்னு ஆகிடும், நம்ம சமையல் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைக்க வந்துட்டேன். நான் பிரியா நான் செஞ்சேன், அதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுமாங்க. ஓகேம்மா. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எப்படி இருக்கீங்க, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவில். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்னம்மா சாம்பார் சாதமா, அரிசி பருப்பு சாதம், பருப்பு அரிசி பருப்பு சாதமா, பருப்பு சாதம், அரிசி பருப்பு சாதம், அப்புறம் மெதுவடை வந்து பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அதுதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா இலக்கமாக வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்குன்னு கொஞ்சம் இலக்கமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கேட்குதா இல்லையான்னு தெரியல, மைக் வேறு போடல. அப்படியே ஸ்பூனில் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இதை வந்து சைட் டிஷ்ஷாக கடிச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது தான். கொஞ்சம் சூடாக இருக்கு, கீழே வச்சுட்டு பேசுவோம். கோல்ட் ஆயிடுச்சுங்க. ஒன்றும் இல்லை, நேற்று வந்து இந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன், எங்களுக்கு தெரியல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மாதம் மாதம் செக்கப் வர சொல்லுவாங்களா, அதனால் போயிருந்தோம். நல்லா தான் போனோம். ஆனால் எனக்கு வீட்டிலேருந்து எனக்கு கொடுத்துருக்குற அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் 8 கிலோமீட்டர். அதை சொன்னேன் நான். அப்படியா சொன்னீங்களா? ஆட்டோவில் போனாலும் பயங்கரமாக கொடுங்குமா, அதனால் 2 வீலரில் தான் போகிறது. நாங்கள் அப்பா வந்திருந்தார், நான் அப்போ தான் போயிட்டு வந்தோம். போகும்போதெல்லாம் நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. வரும்போதே அப்படியே டயர்ட் ஆகிடுச்சு, 2 மணி ஆகிடுச்சு ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வர்றதுக்கு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நல்லா தான் இருந்தேன், எதுவுமே பிரச்சனை இல்லை. போயிட்டு வந்தேன், அப்படியே ஃபீவர் வர மாதிரி கை கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே படுத்தேன், அவ்வளோதான். நைட்லாம் த்ரோட் பெயின் ஆகிடுச்சு, அடுத்த நாள் கோல்டு ஆகிடுச்சு. அவ்வளோதான். இன்னைக்கு வந்து காலையிலேருந்து கோல்டு, இன்னைக்கு நைட் ஃபுல்லாகவே தொண்டை வலி தான், ஃபுல்லு த்ரோட் பெயின் தான். தூக்கத்திலே தெரியுது இல்லை நமக்கு, அது சரியாக தூக்கம் வரல உடம்பு வலியில். அவ்வளோதாங்க, இதுதான் நடந்துச்சு. அதனால கொஞ்சம் வீக்காக இருக்கு பாடி. இல்லை அம்மா இன்னைக்கே ஒரு வீடியோ எடுத்துருப்பாங்க, நேற்று எடுக்க முடியல. நேற்று ஃபுல்லாக அப்படி போயிட்டு வந்து பிரியா பார்த்துட்டே சரியாச்சு. இப்போ கொஞ்சம் ஆரிய மாவில் மாத்திரைலாம் சாப்பிடக்கூடாதுன்னாங்களே, நம்ம கேழ்வரகு மாவில் கொஞ்சம் ஆவி பிடிக்கலாம் அப்படின்னு. அது ஒன்றும் செய்யாது ஏறத்துக்கு அப்படின்றனால அது கொஞ்சம் நைட்டு சாப்பிட்டு படுக்கும்போது பிடிச்சினாச்சுன்னா அந்த மூக்கு ரொம்ப ஒரு மாதிரியாவே இருக்கு, தும்மல் வருது, தலை பாரமாக இருக்கும், அதனால ஈரமாக இருக்குமோ அப்படின்ட்டு ஆவி பிடிக்கலாம் அப்படின்னு. எனக்கு தடுப்பூசி போட்டப்போ நர்ஸ் வந்து சொன்னாங்க, பேராசிட்டமால் கொடுத்தாங்க, ரொம்ப இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, முடிஞ்ச அளவுக்கு மாத்திரை தேவையில்லாமல் எடுக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னாங்க. அதனால இப்போ போடுறதுக்கு பயமா இருக்கு. ரொம்ப முடியல, நாளைக்கு இதே மாதிரினா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் தான் கால் பண்ணி கேட்கணும். ஆமாம், அங்கே கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடலாம் செய்யலாம் மாத்திரை அப்படின்னாங்கன்னா கொடுத்தாங்க. இந்த சமயத்தில் வந்து நம்ம சத்து மாத்திரை அது இது வெயிட்டு என்னென்ன மாத்திரையோ அதெல்லாம் கொடுக்குறாங்க, சத்து மாத்திரைலாம் கொடுக்குறாங்க. கூட இதே சேர்த்து போடும்போது ஏதாவது ப்ராப்ளம் வருமானு நமக்கு பயமா இல்லை. நம்ம கேட்டுட்டு போட்டால் நல்லது அப்படின்றதுனால நேற்றுலேருந்து மூக்கு இழுத்துனே இருக்குது பிரியா, முடியல. எனக்கு பார்க்கறது கஷ்டமா இருக்கு. நல்லா இருக்கு, திடீர்னு மூக்கில் ஒழுகிற மாதிரி இருக்கு, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. தலை பாரமா இருக்கு, டயர்டா இருக்கு, கை காலெல்லாம் வலி பயங்கரமா இருக்கு. நல்லா 6 மாசத்துல எனக்கு இப்படி வந்து வந்ததே இல்லை. ஆமா, இந்த ஒரு நாள் ஃபுல்லா காலில் இருந்து ரொம்ப முடியல. ஏன்னா வெயில் இல்லை பிரியா, 8 கிலோமீட்டர் காயிற வெயில் அந்த வண்டியில வரத்துக்குள்ள வந்த உடனே அந்த மாதிரி திடீர்னு நல்லா போன பொண்ணு வரும்போது தலைபாரம் மூக்குல விழுது இப்படி ஆயிடுச்சு. தலை குளிச்சுட்டு போனது வர இன்னைக்கு அவன் வெள்ளிக்கிழமை குளிச்சிட்டாங்க, வெளியில தானே போறான் அப்படின்னு குளிச்சுட்டு போன, வெயில் தானே அப்படின்னு. அவ்வளோ எப்பயும் குளிக்கிறது தானே. அதுதான் இன்னைக்கு வந்து பாருங்க, நான் வந்து பேசிட்டே அரிசி ஊற வச்சேன் அப்படின்னு சொன்னேன். அரிசி வந்து அரைச்சி எடுத்துட்டேன், அரைச்சி நல்லா உப்பு போட்டு அரைச்சி வச்சுட்டேன். வெயிலுக்கு நல்லா புளிச்சிடும், அதனால தான் நைட் அரைக்கிறேன். நைட் அரைச்சா காலையில் வந்து செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா தயிர் கொஞ்சம் பனியாக இருக்கிறப்போ தயிர் போட்டால் இங்கே எனக்கு 11 மணி 12 மணி தான் புளிச்சிட்டு இருந்துச்சு. இப்போதான் காலையில் 6 மணி 5 மணிக்கெல்லாம் தயிர் நைட் அப்படியே கல்லு மாதிரி இருக்குங்க, அப்படியே கட்டி கரண்டியில் எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு தயிர் பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா சொசைட்டியில் வாங்கிட்டு வராங்க பால், எல்லா மாட்டு பாலும் கலந்து வருது இல்லை, நல்லா திக்காக இருக்கு. அது வேற அம்மா உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுவாங்க. வெண்ணெய் எடுக்கிறது, தயிர் போடுறோம் இல்லையா, அது மேலே அந்த ஆடை வந்து அப்படியே எடுத்து நிறைய சேர்த்து வச்சிருக்கிறோம். அதை வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம். அதை
சாம்பார் சாதம் பாருங்க, இந்த மாதிரி இருந்தாதான் அப்பா சாம்பார் சாதம், அரிசி பருப்பு சாதம் இந்த மாதிரி இருந்தாதான் அப்பாவுக்கு வந்து பிடிக்கும். நம்ம வீடியோவில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னே வந்து இந்த சாதம் வந்து நான் போட்டிருக்கிறேன், அரிசி பருப்பு சாதம். ஆனா அதனால அரிசி பருப்பு சாதம் அப்படின்னு சொன்னா வரமிளகா போடுவாங்க, அவ்வளவுதான். வேணா கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கலாம், அவ்வளவுதான். வரமிளகா போடுவாங்க, கேரட்டு 1-2 இருக்கும், காய்கள். அது சாம்பார் சாதம். சாம்பார் சாதம். கோயம்புத்தூர், ஈரோடு அந்த மாதிரி கொங்கு சைடுல அரிசி பருப்பு சாதம்னாலே மிளகா போட்டு பண்ணுவாங்க. நான் வந்து மிளகா எப்பவுமே வந்து இல்ல, நான் எப்பவுமே மிளகா போடுறது இல்லை. வீடியோல கூட போட்டு சாம்பார் பொடி தான். நான் வந்து மிளகா எப்பவுமே போட மாட்டேன், சாம்பார் பொடி தாங்க நான் போடுவேன். அப்பனா இது காய் தான் சாம்பார் சாதம். ஆமா, வேற எதுவுமே சேர்க்க மாட்டேன், வெறும் வெங்காயம் தக்காளி போடுவேன். பூண்டு கூட இன்னைக்கு இல்லை, பிரியா வீட்டில் பூண்டே இல்லை, வாங்கினோம். அதனால கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அழகா சாம்பார் பொடி போட்டு நல்லா வாசமா சூப்பரா சிம்பிளா செஞ்சாலும் இந்த சாதம் எப்பவுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அரிசி பருப்பு சாதம். அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சுட்டா ஸ்பூன் வச்சுருந்தா சாப்பிடாரு, வச்சுட்டு தட்டில் போட்டு கொடுத்துட்டா போதும். ஆனால் கொஞ்சம் காரம் செஞ்சு போட்டா இன்னும் சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு வந்து பிரியா வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் நான் சமையல் முடிச்சுட்டேன். நேற்று சமைச்சேன். வடை வந்து பாத்தீங்கன்னா சொல்லி ஆகும். நான் ஒரு வீடியோ பார்த்தா ஒருத்தவங்க அவங்க நார்மல் டெலிவரி அவங்க பொண்ணுக்கு ஆச்சுன்னு சொல்றாங்க. சரிங்களா, அவங்க வந்து உளுந்து வடை தான் டெய்லி 2 வடை செஞ்சு கொடுப்பேன்னு போட்டிருந்தாங்களா. ஆனா என்னன்னா, ஆனாலும் அப்படி எப்படியோ ஒண்ணு உளுந்து எடுத்துக்கணும்னு அது அவங்களுக்கு உடம்புல எந்த ப்ராப்ளம் இல்லாம நார்மலா இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. உளுந்து சேர்த்துக்கிட்டா நல்லதானே. இப்போ வீட்டுலன்றதுனால நம்ம கொஞ்சம் எண்ணெய் கம்மியா எண்ணெய்லாம் உளுந்து கஞ்சின்றதுனால வந்து ஸ்வீட் தானே போடணும். அதனால பிரியா வந்து குடிக்க மாட்டேங்குது. தெரியல, அதனால வந்து டீ காஃபில கூட நீங்க சுகர் போடாம தான் எடுத்துக்கணும் அப்படின்னாங்க. நம்ம குடிக்கிறது இல்லாம பால் குடிக்கிறோம். இப்போ அதுல எப்படி சக்கரை போடாம தெரியல. போன வீடியோ டிமார்ட்ல கருப்பு உளுந்தெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் செய்யலாம்னு சொல்லிட்டு. அதுலயும் வந்து இனிப்பு இல்லாம சாப்பிட முடியாது, இனிப்பும் என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால நான் செய்யாம இருக்கிறவங்க என்ன சாப்பிடணும்னு கேள்வி ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுக்கணும். நாட்டு சக்கரை போட்டுக்கணும், எல்லாம் பனக்கற்கண்டு போட்டுக்கலாம். பனை வெல்லம் பனக்கற்கண்டு சேர்த்துக்கணுன்றாங்க எல்லாமே, டாக்டர் கூட அது மாதிரி சேர்த்துக்கலாம். சூடு ஆறிடுது. இன்னைக்கு போயிட்டு சாப்பிடு, 2 வடை சூடா செஞ்சிடறேன் நான், அவரும் சாப்பிட்டுருவாரு. இவ்வளோதாங்க சிம்பிளா வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ முடிச்சாச்சு. நாங்களும் வந்து எடுக்க முடியல, ஏன்னா காலையில சமைக்கிறோமா, இடையில வந்து அப்படியே கொஞ்சம் துணி துவைக்கிற வேலை அது இது இதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே ஃப்ரீயா அங்கெல்லாம் வந்து மிஷின் இருக்கும், டக்குனு போட்டுருவாங்க, மற்ற வேலையை பார்ப்பாங்க. இங்க துவைக்கிறது, அப்புறம் மதியம் சமைக்கணும். அதுக்கப்புறம் வந்து சமைச்சு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் சாயங்காலம் எது சின்ன சின்ன வேலைலாம் கொஞ்சம் அப்படியே கிளீன் பண்ற வேலை, கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம்னா 5 மணி 6 மணி ஆயிடுது. ரெஸ்ட்டுன்னு உட்காந்தாவே ஆயிடுது, ஏன்னா நம்மளால தொடர்ந்து செய்ய முடியல. அப்புறம் சாயங்காலம் சமைக்கணும் செய்யணும், இப்படியே போயிருந்தனால வீடியோ எடுக்கவே முடியல. சரி இன்னைக்கு எடுத்து ஆகணும் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எடுத்துட்டேங்க. இது எல்லாமே நம்ம வீடியோவில் உளுந்து வடை போட்டிருக்கேன், அரிசி பருப்பு சாதமும் போட்டிருக்கேன், மாவு அரைக்கிறதும் போட்டிருக்கேன். உளுந்து மாவு ரெடி பண்ணி உளுந்த கஞ்சிக்கு அது ரெசிபி ஷேர் பண்ணுங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி போட்டிருக்கீங்கன்னா நீங்க சூப்பரா உங்களுக்கு தான் நான் போட்டு நல்லா இருந்துச்சு. வேணா திரும்ப வேணா ஷேர் பண்ணி கொடுமா. எல்லாம் வந்து நம்ம வீடியோவில் இருக்கிறதுனால இட்லி மாவு அரிசி பருப்பு சாதம் உளுந்து வடை எல்லாமே இருக்கிறதுனால நான் வந்து சமைக்கிறத வந்து ஷேர் பண்ணலை. நீங்களும் வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பிரியாவோட கிட்டே நிறையா கவரிங் ஜுவல்லாம் வாங்கி வச்சிருப்போம்ல, செட்டா அதெல்லாம் பேக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆமா, சாரி கட்டி நல்லா அதெல்லாம் ஜுவல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. உடம்பு முடியல, இல்லைன்னா நான் நேற்றே ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். நான் டெய்லி ஒரு புடவை கட்டணும், இந்த செட்டு அந்த நகைலாம் போட்டு இப்போ விற்கிற வேலைக்கு நம்ம வந்து தங்கம் வந்து வாங்க முடியாது. அதனால இருக்கிற இது வந்து போட்டு பார்க்கலாம், நான் அழகாக பண்ணலாம்னு எடுத்துகிட்டு வந்த பேக் ஃபுல்லாக. ஆனால் பிரியா வந்து இப்படி பண்ணிட்டு முடியலமா தலைபாரமாகுதுமா அப்படின்னு படுத்துனே இருக்கிறேன். சரி ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வீடியோவது எடுத்துட்டு நான் கிளம்புனேங்க, போயிட்டு மறுபடியும் வரணும். உங்களுக்கே தெரியும் கிட்ட 4 நாளைக்கே இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி.